In India, he's the strongest man. In Asia, he's the 14th strongest man in the world. Has come to beat you all this today. இந்தியாவிலே மிக வலிமையான ஒரு மனுஷன் மத்தியில வந்திருக்கிறாரு. அவர் தான் 14வது ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். உலகத்திலே 14வது ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்தியாவில. Are you excited to see him? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க அவரை பார்க்கிறதுக்காக? Can you put your hands? நீங்க இருக்க இடத்துல கிளாப் பண்ணலாமா? நீ கிளாப் பண்ணாங்க வருவாங்க. Let's welcome Manoj Chopra, the strongest man in the world. வெல்கம் பண்ணலாம். வெல்கம் மனோஜ் Chopra. Okay, tell me something about yourself, Manoj Chopra. My name is Manoj Chopra. என்னுடைய பெயர் மனோஜ் Chopra. From last 22 years, hold the title of India's strongest man. 22 வருஷமா இவர்தான் இந்தியாவிலே strongest man இருந்திருக்கிறார். கடைசி 22 வருஷமா. From last 17 years, hold the title of Asia's strongest man. 17 வருஷமா ஏசியாவிலே strongest man இருந்திருக்காங்க. I'm the only Indian in the world who went for the world strongest man competition. இந்தியாவிலே இவர் ஒருத்தர் மாதிரி தான் the world strongest man அந்த சாம்பியன்ஷிப்ல போய் வேர்ல்ட்ல கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. And I made the history. அங்க இவங்க தான் சரித்திரம் படைச்சிருக்காங்க. But I want to tell you that 26 years back I was not like what I am today. ஆனா 26 வருஷத்துக்கு முன்னால நீங்க பாக்குற மாதிரி நான் அப்படி இல்ல. I had one problem. The problem was anger. எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையே கோபம். I was not scared from anybody. நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். I had almost 11 police cases on me, beating people and fighting with them. இவர் மேல 11 போலீஸ் கேஸ் இருந்திருக்கான். I was doing a lot of wrong thing in my life. அவருடைய வாழ்க்கையில பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். And one day came that I found myself in a jail. ஒரு நாள் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். When I was in a jail, my name was on a newspaper. I was in a local TV, and everybody called in my house and they said, we are ashamed to have Manoj in the family. இவர் ஜெயில்ல இருக்கும்போது இவருடைய போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்கள போய் கேக்குறாங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு சொல்லி ரொம்ப ஒரு அவமானத்துக்குள்ள தள்ளப்பட்டார். Next day I got a bail from the prison. I came out. அடுத்த நாள் ஒரு பெயில் மூலமா சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாரு. When I came out, one pastor came to me. ஒரு போதகர் வந்து இவரை பார்த்தாராம். One pastor said, Manoj, you pray to Jesus Christ, God will bless you. நீ மனோஜ் நீ ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு அவர் உன் வாழ்க்கையை தலகீழா மாத்த முடியும். And I didn't like him. I said, no, I'm from a Hindu Punjabi family. I don't believe that. You go from here. நான் அந்த பாஸ்டர் பார்த்து நேரடியா சொல்லிட்டேன் நான் ஒரு இந்து பஞ்சாபி குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு உங்க இயேசுல வேண்டாம் போயிருங்க. But my friend Steve was here. என்னுடைய நண்பர் ஸ்டீவ் இங்க இருக்கிறாரு. We are like 35 years old friend. நாங்க 35 ஆண்டுகளாக நண்பர்களாக இருக்கிறோம். When I met him first day, நான் முதல் நாள் ஸ்டீவை பார்க்கும்போது he should say, Manoj, I'm praying for you. மனோஜ் நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பார்த்து ஸ்டீவ் சொன்னாரு. I should say, I don't care. நான் மறுபடியும் சொல்லிட்டேன் ஸ்டீவ் அத பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ போ அப்படி சொல்லிட்டேன். I remember when I came out from the prison. நான் ஜெயில விட்டு வெளிய வருவது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கிறது. That night, அந்த நாள் இரவு my mother came to me. எங்க அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, you know, whatever mistake you do in your life, வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைய தவறு செஞ்சிருக்கிற, whatever mistake you do in your life, there's only one person, that's mother. She will always say, my child is the best. என்னதான் உலகத்தை தப்பே செஞ்சாலும் ஒரே ஒரு நபர் என் பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்ற ஒரே நபர் யாருன்னா தாயார் தான். But that night my mother came to me. ஆனா அந்த நாள் இரவு என் தாயார் என்னிடத்துல வந்து and she said, child, குழந்தை, your future is gone. உன்னுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது. I said, Mom, I get angry, I don't know what to do. எனக்கு கோவம் வந்து எனக்கு என்ன செய்யணும் தெரியல அம்மா நான் சொன்னேன். That's the first day in my life when my mother said that. I had a fear in my heart, what will happen tomorrow. நான் முதல் முறையா என் வாயை திறந்து சொன்னேன் எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. முதல் முறையா சொன்னேன் எனக்குள்ள பயம் இருக்குது. என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தெரியல நான் சொன்னேன். That's the first day in my life I feel like kneeling down and praying. அதான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்ணேன். That's the first day in my life. அதான் என் முதல் நாள் என் வாழ்க்கையில முதல் முறையாக. I said, Lord, I don't know who you are. ஏசப்பா எனக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. I said, God, I want 3 things from you. ஏசப்பா எனக்கு 3 காரியம் செய்யுங்க. The first thing I ask, I have done a lot of wrong thing in my life, forgive me for that. நான் நிறைய தவறு செஞ்சிருக்கிறேன் என் தவறெல்லாம் மன்னிங்கன்னு கேட்டேன். The second thing I ask, nobody like me, give me good name. எனக்கு ரெண்டாவது நான் கேட்ட காரியம் எனக்கு கெட்ட பேர் இருக்குது ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சுட்டாங்கன்னு கேட்டேன். And third thing I ask, I want to become strong man, give me power. மூணாவதா நான் கேட்ட ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு பலசாலியா மாறணும் எனக்கு ஆசை இருக்கு என்ன பலசாலியா மாத்துங்கன்னு கேட்டேன்.
My dear friend, you know Jesus' telephone number. சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு ஏசப்பாவுடைய டெலிபோன் நம்பர் தெரியும். It says that JAR 333. அது எரேமியா 33:3. It says, call upon me, I will answer you, tell you great and mighty thing which I have for you. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். 6 months, every night I should kneel down and pray. 6 மாதங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். And God answered my prayer. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். I said, God, I asked the one thing, I want power. நான் ஒண்ணே ஏசப்பா எனக்கு வல்லமையை தாங்க. Believe me, from last 22 years, I'm number 1 in India, the strongest man of India. நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, கடந்த 22 ஆண்டுகளாக இந்தியாவுல மிக வலிமையான மனுஷனா கர்த்தர் என்ன மாத்தி வச்சிருக்காரு. You don't even have to put my name, just put it Asia strongest man, Google, YouTube, anywhere you go, just put it Asia strongest man. நீங்க போய் என் பேரை தேட வேணாம், அப்படி கூகுள்ல போயிட்டு ஏசியால ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் போட்டாலே என் பேர் வந்துடும், மனோஜ் சோப்ரா. I have a baseball bat. என் கரத்துல ஒரு பேஸ்பால் பேட் இருக்குது. He's going to break this baseball bat for you in few seconds. இந்த பேஸ்பால் பேட்டை உங்களுக்காக அவர் உடைச்சு காட்ட போறாரு. So today I want to tell you there is true love only in Jesus. நான் இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம், உண்மையான அன்பு அது இயேசுவுடைய அன்பு. He not only said that he loves you, but he gave his life for you. Break it. அவர் உங்களை நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். You know what? He gave everything he had. உனக்காக எல்லாவற்றையும் ஆண்டு கொடுத்துட்டாரு. While you were yet sinners, Jesus died for you on the cross of Calvary. பாவியா இருக்கும்போது இயேசப்பா உனக்காக மரித்தாரு. To prove that his love is genuine for you. அவருடைய அன்பை நிரூபிப்பதற்காக, உண்மையான அன்பை நிரூபிப்பதற்காக. Can you all put your hands to this Jesus who gave his love for us? இருக்கிற இடத்துல உங்க கைகளை தட்டுவீங்களா அந்த இயேசப்பாக்காக? He loves you more than anybody. இயேசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உலகத்துல யாரை காட்டிலும் He loves you more than your friends. உன்னுடைய நண்பர்களை காட்டிலும் அவர் நேசிக்கிறாரு. Wow, he broke it. நல்லா கிளாப் பண்ணலாமா? அவர் உடைச்சிட்டாரு. You know why? My Jesus loves you more than anybody in this world. என்னுடைய இயேசு உன்னை உலகத்துக்கு எல்லாரை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறார். If his love comes into you, you will live a powerful life. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் இதயத்துல வருமானால் நீ ஒரு வலிமையான மனுஷனா மாற முடியும். You will not be an ordinary man. நீ ஒரு சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. You will not be an ordinary child. நீ ஒரு சாதாரண சின்ன குழந்தையா இருக்க முடியாது. You will be a child that brings great change in the society. சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஒரு குழந்தையா நீ இருக்க முடியும். Will you give your life to this Jesus? உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுப்பீங்களா? Even the last drop of blood was given to you. உனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். If somebody dies in accident, there will be still some blood in the body. யாராவது விபத்துல இறந்தா அவங்க உடம்புல கொஞ்சம் ரத்தம் மிஞ்சி இருக்கும். But today when Jesus died on the cross of Calvary for you, even that last drop of blood was given to you. ஆனா இயேசு உனக்காக சிலுவையில மரிக்கும்போது அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் கூட சிந்தினார். His love never fails. அவருடைய அன்பு ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. Will you give your hearts to Jesus right உன்னுடைய now? இதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பீங்களா? If you have invited this love, இந்த அன்பை நீங்க உள்ளத்துல நீங்க He வரவேற்றீங்களா? will give you power to live like Jesus. ஆண்டவர் அது வல்லமை கொடுப்பாரு. அவர் போல வல்லமையா நீங்க You will மாறுவீங்க. love everyone like Jesus. நீங்க இயேசு போல எல்லாரையும் நேசிப்பீங்க. God bless you. God bless you. The next segment is going to be a storytelling. அடுத்த செக்மெண்ட் ஸ்டோரி டெல்லிங் செக்மெண்ட். Are you excited? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? Let's welcome the team. அவங்கள நம்ம அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். We be us in the virtual Bible school. We be us in the virtual Bible